ரொம்ப நாட்களாகவே கடலும் நண்டும் நண்பர்களா இருக்கிறாங்க. இந்த நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லியும் ஊர் வழக்கம்லாம் சுத்திட்டு வந்து வெளியே என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ அதை தினமும் இந்த கடல்கிட்ட சொல்லுமா. கடலும் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு, நீ என் நண்பனா இருக்கிறதால தான் என்னாலயும் ஊர் உலகத்தை பத்திலாம் தெரிஞ்சுக்க முடியுது, ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லுமா. இந்த நண்டுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அது கடற்கரையில் நடந்து போகும்போது அதோட பாதம் தரையில பதியும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நட்சத்திரம் மாதிரி அழகா இருக்குமா. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை தினமும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அதோட பொந்துக்கு போகுமா. கடைசி அது பொந்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குமா. அப்போ இந்த கடல் அதோட அலையை வச்சு அந்த பாதச்சூட அழிச்சிருமா. இது தினமும் நடக்குது. இதை பார்த்தோன்னே இந்த நண்டுக்கு மனசே கேட்கல. நம்ம நண்பனுக்கு நம்ம மேல ஏதோ பொறாம இருக்குமோ, அவனால நடக்க முடியாது, நம்மளால நடக்க முடியும், அதனாலதான் அவன் நம்மளோட அழகான அந்த பாதத்தை அழிக்கிறானோ, இப்படி பொறாமப்படுறவனாம் ஒரு நல்ல நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே மன வருத்தத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப இன்னொரு நாளும் கடல் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு அது மறுபடியும் நடந்து அதோட பொந்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்குது. அப்பவும் அந்த கடல் அதோட அலையை வச்சு இதோட அழகான பாதச்சுவடுகளை அழிக்குது. இதை பார்த்தோன்னே இந்த நண்டுக்கு சரியான கடுப்பு. ஒரு முக்கிலன்னு அந்த கடலை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு நண்டு அந்த வழியோடி போகுது. இது பார்த்துக்கிட்டு இவன் நம்மளோட தடத்தை மட்டும் தான் அழிக்கான், இப்ப போறது நம்மளோட எதிரி, அவனோட தடத்தை அழிக்கிறானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுது. ஆனா அந்த கால் தடத்தை அந்த கடலால அழிக்கவே இல்லை. இதை பார்த்தோன்னே இந்த நண்டுக்கு சரியான கடுப்பு. இதை பார்த்ததும் அந்த நண்டு உண்மையிலேயே இவன் நம்ம மேல மட்டும் தான் பொறாமையா இருக்கான் போலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு மனுஷன் வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நண்டோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போய் கடைசியா அந்த நண்டை பிடிச்சிருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த நண்டுக்கு புரிய வருது, தன்னோட நண்பன் தன்னோட கால் தடங்களை அழிக்கல, தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கான் அப்படின்னு. உடனே ஓடி போய் அந்த கடற்கரையில முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு எழுதுது. ஆனா இதையும் அந்த கடல் படிச்சுட்டு அப்படியே அழிச்சிருது. இப்ப மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, தன்னோட நட்பு கிட்டாலும் பரவாயில்ல, தன்னோட நண்பர்கள் கிடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். இப்ப உங்களை சுத்தி பாருங்க, இப்படி உண்மையான நண்பர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.